ஹலோ மக்களே 581வது எபிசோட்ல போயிடலாம். போன எபிசோட்ல லூஃபி குரூப் வந்து பங்கு கசாடுக்குள்ள போறாங்க. ஆனா என்னன்னு பார்த்தா அங்க ஒரு பெரிய டிராகன் வந்து நின்னுகிட்டு இருக்கு. அது கூட லூஃபி ஜோரோவும் சண்டை போடுறாங்க. ஜோரோ சும்மா இருப்பானா, டிராகனோட தலையை ரெண்டா வெட்டுறான். இன்னொரு பக்கம் யாருன்னே தெரியல ஒருத்தனுக்கு வந்து கசாட் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டா கப்பலுக்குள்ள ஏறி குரூப்பையே மயங்க வைக்கிறாங்க. மயங்கி வச்சுட்டு இவங்க மிஸ் ஆன யாரும் தேட போறதுன்னு சொல்லிட்டு லூஃபி குரூவை தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் திரும்பி கட் பண்ணி லூஃபியை தான் காட்டுறாங்க. ஒருத்தர் என்னன்னு பார்த்தா உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கான். இவனை காப்பாத்துவோன்னு சொல்லிட்டு லூஃபி அந்த டிராகன் உடம்புல இருந்து அப்படி இழுக்க பாக்குறான். என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு உசப் கட்டுக்கிட்டு இருக்கான். டே அவனோட அப்பர் பாடி வந்து டிராகனுக்குள்ள மாட்டிக்கிருச்சுன்னு நினைக்கேன். அதை தாண்ட நம்ம லூஃபி காப்பாத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. லூஃபி இழுத்துக்கிட்டு இருக்கான். சடனா லூஃபி கீழே வந்து விழுறான். டே மிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கத்துறான். என்னன்னு பார்த்தா காலு மட்டும் தான் இருக்கு, மேல் பாடியை காணவே காணோம். தெய்வம் ஆல்ரெடி செத்துட்டான்டான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்பாட ஃபைனலா நான் செப்பரேட் ஆயிட்டான்னு சொல்லிட்டு அந்த காலில் கிடக்குறான். அப்படி பாஞ்சு எந்திக்கிறான். டே இவன் என்னடா பாடியே இல்லாம பேசுறான், ஜாம்பியா இருப்பானான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ரோபின் அப்படி பக்கத்துல வாரா. என்னடா இதுல அப்பர் பாடியவே காணோம்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டு இருக்கா. என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு முழிக்கிறானுங்க. ஆனா அவன் மட்டும் எஞ்சி நிக்கிறான். யாரா நீங்க, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு கண்ணிலனால நீங்க இருக்கிறது தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா பாஞ்சு காலை வச்சு அட்டாக் பண்றான். நான் ஒண்ணு என்ன சாகலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிக்கிட்டு இருக்கான். டேய் ஓடாடா, நீ எதுக்குடா எங்களோட குரூன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். எவனையும் குரூல சேர்க்காதுன்னு சொல்லிட்டு தலையிலே ஒரு போட்டு போடுறான் அவன். டேய் அவனை போய் நான் பிடிக்கிறேன்டா, நீங்க இந்த டிராகனை கிரில் பண்ணி தாங்கன்னு சொல்லிட்டு லூஃபி ஜெட் வகத்துல போய்கிட்டு இருக்கான். இவன் வார்லாட வேற மென்ஷன் பண்ணா. வார்லாடுக்கு இதுக்கு எது பிரச்சனை இருக்குமான்னு சொல்லிட்டு ரோபின் யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த ஐலாண்ட்ல நடந்த சம்பவத்துக்கு காரணம் ஒரு வார்லாட்ல ஒருத்தனா இருப்பானோன்னு சொல்லிட்டு உசப் ஷாக் ஆகுறான். வார்லாடெல்லாம் நம்மளால ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான் உசப். ஆனா அந்த கால் வச்சிருக்க மட்டும் வெறும் காலோட ஓடிக்கிட்டு இருக்கான். டேய் ஓடாதடா, நில்லுடான்னு சொல்லிட்டு லூஃபி துரத்திக்கிட்டே வரான். டேய் நில்லுடான்னு சொல்லிட்டு ஏர்ல பாஞ்சு வந்து தொட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் வந்து அசால்ட்டா வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். டேய் என்னை எவன் துரத்திட்டு வந்தாலும் என்னை எல்லாரும் எனக்கு தெரியும்டா, எவனும் என்னை தொட முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அவன் எல்லாத்தையும் சென்ஸ் பண்றான். டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியல, ஆனா என்கிட்ட இருந்து உனக்கு என்னடா வேணும்னு சொல்லிட்டு வந்தவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ சண்டை போட நினைச்சு உங்களோட சண்டை போடுன்னு சொல்றான். வாய மூடுறா, என் கூட குரூல வந்து சேரடான்னு சொல்லிட்டு லூஃபி பாஞ்சு போறான். உங்களுக்கு என்னதான்டா வேணும், என்னை விடுடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். காலில் இருக்கவன் லூஃபி ஏர்ல பறந்து ஒரு அடி அடிக்கிறான். அடிச்சு அடியில அவன் செதறிட்டான். டே நீ மன்னிச்சிருன்னு சொல்றான் லூஃபி. லூஃபி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு எந்திக்கிறான். ஆனா லூஃபி எதையும் பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். என்னடா இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். ஆனா அங்க ஷாக் ஆனவனை சடனா திரும்பி இங்க தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா லூஃபி இங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். டேய் உசப் இதை பாருடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா மேல இருந்து கீழே விழுந்தவன் லூஃபியோட உடம்புல மாட்டிக்கிட்டான். என்னடா டிராகன்ட்ட மாட்டான், இப்போ ஓமுதுகுல மாட்டிக்கிட்டான். இது என்னடான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா லூஃபியோ என்ஜாய் பண்ணி நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கான். டேய் லூஃபி இந்த மாதிரிலாம் ஒருத்தனை பண்ணக்கூடாடா, தப்புடான்னு சொல்றா ரோபின். அப்படியான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆனா தூக்கி போட்டு மலத்துறாங்க அவனை. இதுல ஒரு பக்கம் என்ன பார்த்தா உசப்பு வந்து அந்த டிராகனை கிரில் பண்ணி அப்படி இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கான். டேய் உசப்பு நீ எங்கடா போற அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஒருவேளை இவன் பிறக்கும் போது இப்படியே பிறந்திருந்தாம்னா அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி ஒரு பக்கம் ஒரு கதையை ஆரம்பிக்கிறான். ஆமா உன்னோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டுட்டு வரான். சாப்பாடை இழுத்துட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. டே காய்ஸ் இங்க வாங்கடா, இதை முதல்ல பாருங்கன்னு சொல்றான் ஜோரோ. என்னடா சாமுராய் இது சம்பவம் பட்டாங்களான்னு சொல்லிட்டு லூஃபி ஜெட் வேகத்துல வந்து பாக்குறான். பார்த்துட்டு ஷாக் ஆகுறானுங்க. என்னன்னு பார்த்தா ஒரு பகுதி இங்க நெருப்பா இருந்தா இன்னொரு பகுதி வந்து அப்படியே ஐஸா இருக்கு. என்னடா ஒரு பக்கம் நெருப்பு ஒரு பக்கம் ஐஸ் இருக்கு, என்னடா ஒண்ணுமே புரியலையடா, இது என்னடா ஐலாண்டுன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. டே இப்ப தான்டா புரியுது, டிரான்ஸ்பாண்டர் சைடுல ஒருத்தன் குளிரா பேசிக்கிட்டு இருந்தாம்ல, அப்ப அவன் அந்த சைட்ல தான்டா பேசி இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இப்பதான் ஒண்ணு கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. அப்ப கண்டிப்பா அந்த சைடு தான்டா சாமுராய் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உசப்பு எல்லார்ட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த ஐலாண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குடா, வேற லெவலா இருக்குன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நான் ஏகப்பட்ட அண்ணத்தை நான் பார்த்து சாப்பிடணும்னு சொல்றான். டே நம்ம ஷிப்புக்கு போயிருவோம், ஏகப்பட்ட பிரச்சனை இருக்க மாதிரி தெரியுது இருக்குன்னு சொல்றானுங்க அவனுங்க. அங்க எது விலங்கு இருந்துச்சுன்னா அங்க நம்ம ஒரு கோட் எடுத்து தயாரிச்சு போட்டுக்கலாம்னு சொல்றான் சோரோ. அதெல்லாம் எவன்டா கேட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் உசப். ஆனா எதுவுமே கேட்காம அவனுக்கு பட்டு நடந்து போய்கிட்டே இருக்கானுங்க. ஃப்ரீஸ் ஆகி இறந்துடான்னு சொல்லிட்டு உசப் பேசிக்கிட்டு இருக்கான். சடனா ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. உசப் அதை நோட் பண்றான். யாருடா அப்படின்னு சொல்லிட்டு உசப் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கான். யாருன்னு பார்த்தா ஒரு பறவை மாதிரி ஒரு ஆள் வந்து நின்னுகிட்டு இருக்கு, ஒரு லேடி வந்து நின்னுகிட்டு இருக்கா. டேய் மான்ஸ்டர்டான்னு சொல்லிட்டு உசப் ஜெட் வேகத்துல வந்து ஜோரோ இடிச்சு கீழே விழுதான். மனித வேடத்துல ஒரு மான்ஸ்டர் நின்னுகிட்டு இருக்கு, ரெக்கெல்லாம் வச்சிருக்குன்னு சொல்றான் அவன். மான்ஸ்டரான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தாங்க மான்ஸ்டரும் இல்ல ஒண்ணுமே இல்ல. டேய் நீ நம்புங்கடா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் பார்த்தேன்னு சொல்றான் உசப். இவனுக்கு கூட இருக்கிறான். இதுல இன்னொரு பக்கம் கட் பண்ணி காட்டுறாங்க. அந்த பக்கம் என்னன்னு பார்த்தா கோல்டா இருக்கு, ஃபுல்லா பனியா இருக்கு. அந்த இடத்துல தான் லெபார்டரியே இருக்கு. உள்ள வர காட்டுறாங்க. எவனோ ஒருத்த வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். மாஸ்டர் நாங்க பைரட்ஸை கேப்சர் பண்ணிட்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு அங்க வந்தவனுக்கு அந்த பைரட்ஸை தூக்கிட்டு இங்க வரானுங்க. தேரடா நம்மளுக்கு எற கிடைச்சிருச்சா, இவனுகளை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அங்க ஒருத்தர் மாஸ்டர்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒருத்தர் இருக்கான். என்னன்னு பார்த்தா சாஞ்சி சோப்பர் நாமி எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி லாக் பண்ணி வச்சிருக்கானுங்க. இவனோட பாக்கே வித்தியாசமா இருக்காங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. அது இந்த சைபாருக்கு உண்மையிலே சூப்பரா இருக்கான்டா, ரேரான பீஸ் தான்டா தூக்கிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். அங்க உள்ளவன் எல்லாத்தையும் புடிச்சிட்டு வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறான். இல்ல சார் இவங்கள மாதிரியே கூட்டத்துல இன்னொருத்தர் இருக்கான்னு நினைக்கிறேன் சார் சொல்றானுங்க. என்னடாச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா அங்க வந்து ஸ்கெலிட்டனா செத்து கிடந்திருந்தான் சார் சொல்றாங்க அவங்க. அதை
அதை தவிர அங்க வேற யாருமே இல்ல சார்னு சொல்றாங்க. டேய் இவனுக்கு எங்கேயுமே தப்பிச்சு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். பார்த்தா ப்ரூக்க வந்து விட்டுட்டு வந்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன். அவனுங்க ஆளே காணோம். ஷிப்பை மட்டும் அங்க இருந்து இழுத்துட்டு இன்னொரு பக்கம் கொண்டு வந்துட்டாங்க. டே சேடா இங்க சாப்பாடு பொருள் தான் நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ரிசர்ச்ல உள்ளவனுங்க அங்கதான் நிக்கிறானுங்க. ஆனா ப்ரூக் முழிச்சிட்டான். ஆனா எலும்பு கூடு மாதிரியே படுத்து கிடக்குறான். நான் இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சுத்தி முழிக்கிறான். யாரா இவனுங்க? இவள் நேரம் சூடா தானடா இருந்துச்சு, இப்ப என்னடா வந்து கோல்டா இருக்குன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நின்னுக்கிட்டு இருக்கான். நான் ஒரு ஸ்கெலிட்டன் சொல்றான். என்னடா இந்த எலும்பு கூட பேசுதுன்னு சொல்லிட்டு பாக்குறானுங்க. கன் எடுத்து தூக்கி நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. சுட்டு தள்ளுறானுங்க. அதுக்கப்புறம் நம்ம சாஞ்சி தான் காட்டுறாங்க. அவனும் முழிச்சிட்டான். எந்திரிச்சிட்டு அங்க இருக்க இடத்த மட்டும் மிதிக்க ஆரம்பிக்கிறான். என்னடா ஆச்சு சாஞ்சின்னு சொல்லிட்டு பிராங்கி சுத்தி பாக்குறான். பிராங்கி நம்மள லாக் பண்ணிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சோப்பரும் அழுதுகிட்டு இருக்கான். இவ்வளவு பெரிய இதுல வந்து மாட்டிக்கிட்டோமாடா, எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. எவனோ ஒரு கேஸ் ரிலீஸ் பண்ணான்டா, அதுக்கப்புறம் தான்டா நம்ம மயங்கி விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறானுங்க. பார்த்தா சுத்தி சுத்தி பாக்குறாங்க. அங்க வெண்ட்லாம் இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. நம்மள கடத்திட்டு வந்துட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தேடுறாங்க. சரி ப்ரூக் எங்கன்னு சொல்லிட்டு பிராங்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம 4 பேர் தான்டா இருக்கோம், ப்ரூக்க காணன்னு சொல்றான். நாமி டேய் அவன் ஹியூமன் இதுல வர மாட்டான்டா, அதனால தான் தூக்கிட்டு வந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்றான் சோப்பர். கண்ண ஒரு சத்தம் வருது. காய்ஸ் உங்களை பாக்கல, காஞ்சி மோன மாதிரி இருக்குன்னு சொல்றான். யாரா அது புதுசான்னு சொல்லிட்டு பிராங்கி பின்னாடி பாத்துக்கிட்டு இருக்கான். சோப்பர் அப்படி பக்கத்துல வரான். என்னடா இது துண்டு துண்டா கிடக்கு, இவன் தான் டிரான்ஸ்பாண்டர் ஸ்டைல்ல பேசுறானான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. காய்ஸ் என்னோட ஃபேஸ்லாம் துண்டு துண்டா இருக்கு, இதெல்லாம் ஒன்னா சேர்க்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கறான். அவன் சடனா சேர்த்து வைக்கிறானுங்க. பார்த்தா தப்பு தப்பா சேர்க்கறானுங்க. டேய் என்னோட பார்ட்ஸ் அங்கங்க இருக்குன்னு சொல்றாங்க. சேர்க்கறன்னு சொல்லிட்டு வித்தியாசமா சேர்த்துக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா எல்லாமே தப்பு தப்பா சேர்க்கிறாங்க. என் மூஞ்சில விளையாடாம ஒழுங்கா சேர்த்து பாருங்கடான்னு சொல்றான். சடனா சேர்க்கறானுங்க. திரும்பி தலைகில சேர்த்துட்டானுங்க. டேய் பேயா இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு சோப்பர் வந்து அந்த கிராஸை வர எடுத்துட்டு வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். டேய் நான் ஒன்னும் பேயும் கிடையாது, மான்ஸ்டரும் கிடையாது, ஒருத்தன் தாண்டா இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் செத்துட்டேன்னு நினைச்சேன், ஆனா அவன் என்னை ஸ்லைஸ் பண்ணி பார்ட்டா ஆக்கிட்டான்டா. என்னை ஒரு வாரியர்னு பெருசா மதிக்காம இப்படி ஆக்கிட்டான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் கட் பண்ணி இங்க ரோபினை தான் காட்டுறாங்க. நம்ம இங்க இருந்து நீந்தி அந்த பக்கம் போகணும்னு சொல்றாங்க. அவங்க இந்த இடத்துல இருந்து நம்ம இறந்துரும் போலுக்குன்னு சொல்லிட்டு சோப்பர் பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா லூஃபியோ என்ஜாய் பண்ணி பாஞ்சு போய்கிட்டு இருக்கான். பாஞ்சு போய்க்கிறதுல சடனா லூஃபி நோக்கி ஒருத்தர் அட்டாக் பண்றான். யாரா இதுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா லூஃபிக்கு பின்னாடி எப்படி இருக்கோ அதே மாதிரி அவனும் அப்படியே இருக்கான். டேய் நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு எதிரி வந்தவனே இவன் கூட சேர்ந்துட்டான். உன்னோட கால் சூப்பரா இருக்குன்னு சொல்றான் லூஃபி. டேய் உன் கால் வித்தியாசமா இருக்குன்னு சொல்றான். என்னடா காலுலாம் பேசுது, யாரா நீங்கன்னு சொல்லிட்டு சண்டைக்கு வந்தவன் நின்று பேசிக்கிட்டு இருக்கான். பேசிக்கிட்டே இருக்கிற இடத்துல ஜோரோக்கு பின்னாடி இருந்து யாரோ ஒரு ஆள் நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மொத்தம் 4 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு போன்ல வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்க அவங்களை கண்டுபிடிச்சு அவங்களை கொன்றவான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. டேய் பார்த்து எதா இருந்தாலும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு தான் அப்பள பறந்து வந்துகிட்டு இருந்தா. திரும்பி அதே பொண்ணு அங்க இருந்து வேற இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்கா. அதோட முடியாத எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை மறந்துங்க. See you, bye.